தொழிலாளர் தினம் வந்து உடனே நம்ம எல்லாருக்கும் தொழிலாளர் வாழ்த்து சொல்லுவோம். ஆனா ஒருபோதும் அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்க மாட்டோம். அவங்க உரிமை மறுக்கப்படும் போதும் சரி, அவங்க ஏதாவது போராடினாங்கன்னா சரி, அல்லது அவங்க சம்பள உயர்வோ அல்லது அவங்களுக்கான எல்லா வகையான சலுகைகளுக்காக அவங்க எந்த வகையான பொருளுக்காக போராடினாலும் சரி, அவங்க பக்கம் நின்று பேச மாட்டோம். மே 1ஆம் தேதி ஆச்சுன்னா தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், உழைப்பாளி தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சாக்கடையில வேலை செய்யறதுல இருந்து சாஃப்ட்வேர்ல வேலை செய்யற வரைக்கும் புகைப்படத்தை எடுத்து நம்ம போட்டு வாழ்த்து சொல்லி போயிடுவோம். உண்மையாகவே தொழிலாளர்களுக்காக நம்ம குரல் கொடுப்பதுதான் தொழிலாளர் நலன்ல நம்ம எவ்வளவு அக்கறையோட இருக்கோம் அப்படின்றத நம்ம காட்ட முடியும். ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏப்ரல் 24ஆம் தேதி சோசியல் மீடியால இல்லைன்னா இந்த செய்தி கூட நமக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஏப்ரல் 24ஆம் தேதி 12 மணிக்கு ராசா மிராஸ்தார் மருத்துவமனையில திடீர்னு தீ பத்துது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். உடனடியாக துரிதமாக 6000க்கும் 7000க்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைகளோட இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு போய் அந்த குழந்தைகள் எல்லாம் 60 குழந்தைகளுக்கு மேல பத்திரமா மீட்டு இருக்கிறாங்க. அதே போல பிரசவத்துக்காக காத்திருந்த எல்லா கர்ப்பிணிகளையும் பத்திரமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு குழு தீ வந்து அந்த நெருப்பு வந்து மேல வந்து பத்தாம மற்ற இடத்துல பரவாம போராடி அதை அணைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் தீயணைப்பு வண்டி வருது. எப்பவுமே நம்ம காவல்துறையும் அரசியல் எதிரும் வந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா அதுதான் அதுக்கான மரியாதையும் கூட. ஒருவேளை அந்த தீயணைப்பு வாகனங்கள் ரொம்ப தொலைவா கூட வந்திருக்கலாம். ஏன்னா அரசு பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கணும். இல்ல நம்ம ஏன் அரசாங்கத்தை அடிக்கடி நம்ம குற்றச்சாட்டுறோம். உடனே திமுக அரசு அதிமுக அரசு எல்லாம் கிடையாதுப்பா. எல்லா ஆட்சியாளர் வந்தாங்கன்னா இதுல கவனமா இருக்கிறாங்களா, அதுல குறைபாடு இருந்தது. அதை தான் நம்ம சுட்டி காமிக்கிறோம். தீர்ப்பு வந்து லேட்டா வருது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கு பிறகுதான் வர்றாரு. இது எல்லாம் முடிஞ்சு பின்னாடி உடனே செய்தி போயிருக்கோம். இது பல மணி நேரம் ஆயிருக்கு இதெல்லாம் முடியறதுக்கு. அந்த அங்க இருக்கிற தொழிலாளர்கள் அந்த நெருப்பானச்சு அந்த குழந்தைகளை மீட்டு அந்த கர்ப்பிணி பெண்கள் வேற இது ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த வேலையில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மூச்சு திணறல் ஏற்படுது, மயக்கம் அடைகிறாங்க. எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவசர சிகிச்சை பிரிவில். பல பேர் ரொம்ப சீரியஸா நிலையில அவங்க பாதிக்கப்படுறாங்க. உடனே தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்கள அனுமதிக்கப்படுறாங்க. அந்த மருத்துவமனைக்கு ஆட்சியாளர் வந்தார்ல, அரசியல்வாதிகள் வந்தாங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கல்ல, மருத்துவமனையை பார்த்தவங்க அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாத்தி அந்த கர்ப்பிணி பெண்களை காப்பாத்தினாங்கல்ல, அந்த மூச்சு திணறல ஏற்பட்டு போயிட்டு அரசு கல்லூரி மருத்துவமனை அனுமதிப்பட்டாங்கல்ல, அவங்கள யாரும் போய் பார்க்கவே இல்லை. ஒருத்தர் கூட பார்க்கல. ஒரு ஆளு கூட போய் நலம் விசாரிக்கல. ஆட்சியர் கலெக்டர்ல இருந்து அந்த பகுதியோட எம்எல்ஏல இருந்து அந்த மேயர்ல இருந்து ஒருத்தர் கூட அங்க போய் நலன் விசாரிக்கல. ஏன்? ஒரு 6000க்கு 7000க்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தானே. முன்னால இப்போ உயிரெல்லாம் பெரிய விஷயமா? அது ஒரு எம்எல்ஏ எம்பியோட பையன் அதுல பாதிக்கப்பட்டிருந்தான்னா உடனே அரசு அந்த நிர்வாகம் பம்பரம் போல சுழன்றிருக்கும். மாவட்ட ஆட்சியர் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். பொதுமக்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. இந்த தகவல் வெளியவும் போல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு போய் நல்லது பண்ணியிருக்கலாம், அல்லது நல்லது பண்ணலன்னா அந்த தொழிலாளர்கிட்ட ஆறுதலாக சொல்லியிருக்கலாம். ஆனா ஆட்சித்தலைவர் என்ன பண்றாருன்னா இதுல பெருசா பாதிப்பா ஒண்ணு இல்லை. அதோட இருக்காம 26ஆவது தேதி இந்த எல்லாருமே டிஸ்சார்ஜ் செஞ்சுட்டு வீட்டுக்கு அவசர அவசரமா அனுப்புறாங்க. பாதிக்கப்பட்டவங்க நாங்க போக மாட்டோம், நாங்க பாதிக்கப்பட்டிருக்க எங்க மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கேவலமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மறுநாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வாக்குல அந்த மக்கள் எல்லாம் தவறான தகவல் கொடுத்து காசுக்காக படுத்திருக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப தரைக்குறவாக பேசி கட்டாயப்படுத்தி டிஸ்சார்ஜ் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்ன நிர்பந்தம் இவங்களுக்கு? யாரால கட்டாயப்படுத்துறாங்க? அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை காப்பாத்திருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்களை காப்பாத்திருக்கிறாங்க, மூச்சு திணறல் இருக்கு. இவங்க நடிக்கிறாங்கன்னு இவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பணத்துக்காக படுத்திருக்கீங்களா? அப்போ ஒரு உழைக்கிற மக்கள், ஒரு தொழிலாளர் வர்க்கம் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தா அவனோட உயிரை இந்த அரசு துறையும் இந்த நிர்வாகங்களும் எப்படி கேவலமா பார்க்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இல்ல என்ன மிரட்டல் வருது அப்படின்னா,
இவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு அரசு நிர்வாகம் மிரட்டுது. அந்த நிர்வாகம் வந்து மிரட்டுது. அதன் பிறகு என்ன செய்யுதுன்னு தெரியாம கோர்ட்டுக்கு வராங்க. தாசில்தாரும் கோட்டாச்சாரியும் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மே 1ஆம் தேதி எல்லாரும் வேலைக்கு வரணும் அப்படின்னு நிர்வாகம் வந்து அறிவுறுத்துது. எப்படி அறிவுறுத்துறாங்க? இதுதான் தொழிலாளர் நலனா? ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ன ரோபோவா, மெஷினா? அவங்களுக்கு உணர்வு இருக்கவே கூடாதா? இல்ல அவங்களும் மத்தவங்க மாதிரி ஏதோ குழந்தைங்க வார்டுல தீப்பத்தி இருக்கு, எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க உயிரை பத்தி நாங்க கவலைப்பட வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்கலாம்ல? இல்ல அவங்க ஏதாவது உயிர் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? அரசு எதனா லட்சக்கணக்கில் காசு கொடுக்க போதா? இல்ல அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது, அவங்களே ஒப்பந்த தொழிலாளர்கள், நிரந்தர பணியாளர்கள் கிடையாது. உழைப்பை சுரண்டி கொண்டு சம்பளத்தையும் முழுமையாக கொடுக்காம இவங்கள அடிமைகள் போல நடத்துறது என்ன அரசு கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்களை எவ்வளவு கேவலமாக, இழிவாக, அடிமைகளை போல அந்த ஒப்பந்தம் செய்யறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு இதுல கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இவங்க மட்டும் இல்லைன்னா 15 குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க. அதுதான் அந்த அங்கிருந்த மக்கள் சொல்லக்கூடிய வருத்தமான செய்தி. அப்ப அந்த குழந்தைகளை காப்பாற்ற போய் தானே இவங்களுக்கு இவ்வளவு மூச்சுத்திறன் ஏற்பட்டிருக்கு, மருத்துவமனை வந்து படுத்திருக்காங்க. அது பொய் சொல்றாங்களா, நாடகம் நடிக்கிறாங்களா, காசுக்காக. என்னடா காசு? அப்படி காசு காசுப்பட்டிருந்தா வேற எதனா பண்ணியிருப்பாங்கல்ல. ஒருவேளை அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த குழந்தைங்களை காப்பாத்தாம போயிருந்தா இவங்களோட அந்த அரசோட நிலைமை என்னவா இருக்கும்? கை கூட்டி சிரிச்சிருக்காதா? அரசு துறையும் அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளரையும் பத்தி கேவலமா பேசியிருக்க மாட்டாங்க மக்கள்? எப்படி மனசுல ஈரம் இல்லாம சிகிச்சை பெற்ற வந்து அந்த படுத்திருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்தி கட்டாயப்படுத்தி இந்த வெளியேற்றக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, உண்மையாகவே மனம் வருத்தம் தருது. மாவட்ட நிர்வாகம் இவங்களுக்கு மெடல் கொடுக்க வேணாம், பாராட்டு நடத்தி ஒன்னும் கேடயம் கொடுக்க வேணாம். அரசோட குறைஞ்ச பட்ச கூலியை வந்து கொடுக்கணும். இதன் மூலமா நம்ம சொல்றோம். ஏன்னா யார் வந்து பாதிக்கப்படக்கூடிய இடத்துல உதவியில் வந்து நிக்கிறான்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து நிக்கிறான். அங்கிருந்து மருத்துவர் என்னாரு, அங்கிருந்து செவிலியர்களா என்னாங்க, அவங்க யாராவது மருத்துவமனையில் படுத்தாங்களா, இல்ல இதை காப்பாத்தினாங்களா, இல்ல இந்த பில்டிங்ல அந்த பில்டிங் தாவனாங்களா, இல்ல பத்தி இருக்கக்கூடிய நெருப்புகளை வந்து அணைக்கிறது முயற்சி பண்ணாங்களா? ஒருத்தரும் அணைக்கல. இந்த நன்மை பண்ணது பூரா யாருன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள். அவங்க பாதிக்கப்படுறாங்க, மருத்துவமனை படுத்தா நாடகம் நடிக்கிறீங்க, காசு போடுறதுக்காக ஒன்று பண்றீங்க. அந்த கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு நிர்வாகமா அந்த நிர்வாகத்தை நம்ம கண்டிக்கிறோம். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா இது உடனடியாக அரசு நேரடியாக தலையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கான உரிய நிவாரண உதவிகளையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான கூலியையும் அரசு சார்பில் பெற்றுக் கொடுக்கணும். ஏன்னா மே 1ஆம் தேதி வரும்போதெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்றோம்ல, அதுக்கான தகுதியான ஆட்களா மக்களோடு அரசும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள்.